வணக்கம். நம்ம உறவுகள்ல நம்பிக்கைன்றது எவ்ளோ முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விக்கு கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் தன்னோட திருக்குறள்ல ஒரு ஆணித்தரமான பதில சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அந்த பழமையான ஞானம் நம்மளோட இந்த மாடர்ன் வாழ்க்கைக்கு என்ன சொல்ல வருதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல இந்த குறளையே பாருங்களேன். பகை, பாவம், அச்சம், பழி, இந்த 4 விஷயமும் அடுத்தவர் மனைவியை விருங்குறவங்கள விட்டு விலகவே விலகாதுங்கிறது ரொம்ப உறுதியா சொல்லுது. இது ஏதோ ஒரு சின்ன தப்புக்கு வர்ற எச்சரிக்கை மட்டும் இல்ல. ஒரு மனுஷனோட வாழ்க்கையையே மொத்தமா சிதைக்கக்கூடிய, தப்பிக்கவே முடியாத சில விளைவுகளோட ஆரம்ப புள்ளி இதுதான் சொல்லுது. பொதுவா இந்த மாதிரி தவறுகளை நம்ம என்ன சொல்லுவோம்? காதல்னு சொல்லுவோம், இல்லனா ஆசைன்னு சொல்லிருவோம். ஆனா திருக்குறள் இந்த விஷயத்தையே தலகீழா பாக்குது. இது மனசோட தோல்வி இல்ல, அறிவோட தோல்விங்குது. ஒரு ஆழ்ந்த முட்டாள்தனம்னு சொல்லுது. ஏன் அப்படி ஒரு கடுமையான வார்த்தையை வள்ளுவர் பயன்படுத்துறாரு? வாங்க பார்க்கலாம். இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. ஒரு பக்கம் ஞானத்தோட தெளிவு, இன்னொரு பக்கம் ஆசைகளோட குழப்பம். திருக்குறள் ரொம்ப சிம்பிளா சொல்லுது. உண்மையிலே அறம்னா என்ன, வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்ச ஒரு ஞானி அடுத்தவங்க வாழ்க்கையில குறுக்கிடுற இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான எண்ணத்தை மனசுல நினைக்கவே மாட்டாரு. வள்ளுவர் இதோட நிறுத்தல, இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றாரு. உலகத்துல எத்தனையோ தவறுகள் இருக்கலாம், ஆனா தப்பான எண்ணத்தோட அடுத்தவங்க வீட்டு வாசல்ல காத்துக்கிட்டு நிக்கிறானே, அவனை விட பெரிய முட்டாள் இந்த உலகத்திலே யாரும் இல்லையா. பாருங்க, இது வெறும் தப்பு இல்ல, முட்டாள்தனத்தோட உச்சகட்டம்னு சொல்றாரு. இந்த உருவகம் எவ்வளவு பவர்ஃபுல்லானதுன்னு பாருங்க. நம்பிக்கை துரோகம் செய்யற ஒருத்தர் உயிரோட இருந்தாலும் செத்தவங்களுக்கு சமமா? ஏன் அப்படி? ஏன்னா அவங்க கிட்ட அறம், மனசாட்சி, நன்றி உணர்வு மாதிரி மனுஷனை உயிர்ப்போட வச்சிருக்கிற குணங்கள் எல்லாமே செத்து போயிடுச்சு. அதனால அவங்க வெறும் நடமாடும் பிணம்னு சொல்றாரு வள்ளுவர். ஓகே, இந்த செயல் ஒரு பெரிய முட்டாளத்தனம்னு புரிஞ்சுக்கிட்டோம். சரி, அந்த முட்டாளத்தனத்தால என்னென்ன விளைவுகள் வரும்? திருக்குறள் அது ரொம்ப தெளிவா ஒரு லிஸ்டே போடுது. இது ஏதோ இப்படி நடக்கலாம்னு சொல்ற எச்சரிக்கை இல்ல, இப்படி நடந்தே தீரும்னு சொல்ற, தப்பிக்கவே முடியாத 4 தீமைகள். ஒருத்தர் எவ்வளோ பெரிய ஆளா வேணா இருக்கட்டும், ஒரு ராஜாவாவே இருந்தாலும் சரி, இல்ல ரொம்ப பவர்ஃபுல்லான இடத்துல இருந்தாலும் சரி, இந்த ஒரு தப்பு ஏற்படுத்துற கரைய அதை எதை வச்சும் அழிக்கவே முடியாதாம். அந்த பழி ஒரு நிழல் மாதிரி வாழ்க்கை முழுக்க கூடவே வரும்னு சொல்லுது திருக்குறள். அப்போ அந்த 4 விளைவுகளை பார்க்கலாமா? முதல் விஷயம் பகை, அதாவது பாதிக்கப்பட்டவங்களோட தீராத கோபம். 2வது பாவம், அறவழியில நம்ம சம்பாதிக்கிற தீவினை. 3வது அச்சம், எப்போ மாட்டிக்குவோமோங்கிற அந்த பயம். கடைசியா 4வது பழி, சமுதாயத்துல ஏற்படுற தீராத அவப்பெயர். இந்த 4ம் நிச்சயம். இங்க நாம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதுல எதுவுமே வரலாம் வராமலும் போகலான்னு சொல்ற ஒரு பாசிபிலிட்டி கிடையாது. இது எல்லாமே வந்தே தீரும்னு சொல்ற நிச்சயமான விஷயங்கள். இந்த 4ம் உங்களை விட்டு பிரியவே பிரியாது. இது வள்ளுவரோட உறுதியான வார்த்தை. சரி, இவ்ளோ தீமைகளை பத்தியும் அதோட விளைவுகளை பத்தியும் பேசிட்டோம். அப்போ சுவாபாவிகமா ஒரு கேள்வி வருது இல்லையா? இதுக்கு மாற்று என்ன? சரியான பாதை எது? இந்த தீமையிலிருந்து விலகி உண்மையான அறவழியில வாழ்றது எப்படி? வாங்க அதுக்கான பதிலையும் திருக்குறள்ல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். பொதுவா நாம ஆண்மை இல்லனா வீரம்னு சொன்னா எதோட சம்பந்தப்படுத்துவோம்? அதிகாரம், வெற்றி, மத்தவங்கள அடக்குறது, இப்படிதானே? ஆனா திருக்குறள் உண்மையான ஆண்மைனா என்னன்றதுக்கான டெஃபினிஷனையே மாத்தி எழுதுது. ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கைக்கு முதல் படி எதுன்னு கேட்டா திருக்குறள் என்ன சொல்லுது தெரியுமா? அடுத்தவங்க மனைவி மேல ஆசைப்படாம இருக்கிறது தான் அது. அந்த ஒரு எல்லையை மதிக்கிறதுல இருந்து தான் உண்மையான அறமே ஆரம்பிக்குதுங்குது. இங்கதான் அந்த புரட்சிகரமான கருத்து வருது. அடுத்தவங்க மனைவிய ஆசையோட பாக்குறது ஆண்மை இல்ல, அவங்கள திரும்பி பார்க்காம இருக்கிறது தான் பேராண்மை, அதாவது மிகப்பெரிய வீரம். அப்ப பாருங்க, உண்மையான வீரங்கிறது மத்தவங்கள அடக்கிறதுல இல்ல, நம்மள நாம அடக்கிக்கிறதுல தான் இருக்கு. இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஒரு குணம் மட்டும் மத்த எல்லா நல்ல விஷயங்களை விட ஏன் இவ்ளோ உயர்ந்ததா சொல்லப்படுது? இது எப்படி ஒருத்தரோட எல்லா நன்மைக்கும் அடித்தளமா ஒரு மூளைக்கல்லா அமையுது? இந்த அழகான வரிகள் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நன்மைகளும் எல்லா நல்ல விஷயங்களும் யார தேடி வரும்? பதில் ரொம்ப சிம்பிள். யாரு அடுத்தவங்களுக்கு உரியவங்கள தீண்டாம தன்னோட எல்லையை தெரிஞ்சு வாழ்றாங்களோ அவங்கள தேடிதான் வருமா. அதாவது நேர்மைதான் அதிர்ஷ்டத்துக்கான சாவின்னு சொல்லுது. இங்க ஒரு முக்கியமான கம்பாரிசன் இருக்கு பாருங்க. ஒருத்தர் 1000 தான தர்மம் செய்யலாம், எவ்வளவோ நல்ல காரியங்கள் செய்யலாம். ஆனா இந்த ஒரு அடிப்படை நேர்மை, இந்த நம்பகத்தன்மை மட்டும் அவர்கிட்ட இல்லைன்னா அவர் செஞ்ச அந்த 1000 நல்ல விஷயங்களும் வீணாகிடும். இது எப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இல்லாம கட்டின ஒரு பெரிய மாளிகை மாதிரி தான். நாம எங்க ஆரம்பிச்சோம், இப்ப எங்க வந்து நிக்கிறோம் பாருங்க.
ஒரு சின்ன முட்டாள்தனமான ஆசையா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் எப்படி தப்பிக்கவே முடியாத 4 தீமைகளை கொண்டு போய் விடுதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் உண்மையான ஆண்மைன்னா என்னன்னு கத்துக்கிட்டோம். அது அடக்கத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கடைசியா மத்த எல்லா நல்ல விஷயங்களுக்கும் இதுதான் அடித்தளங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோம். கடைசியா இது நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த வரிகள் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்ல வருது? யோசிச்சு பாருங்க. நம்ம உலகம் மாறிடுச்சு, டெக்னாலஜி மாறிடுச்சு, நம்ம வாழ்க்கை முறையே மாறிடுச்சு. ஆனா உறவுகளோட இதயத்துல இருக்கிற நம்பிக்கை, மரியாதை, நேர்மை இது என்னைக்காவது மாறுமா? நிச்சயமா மாறாது. அந்த மாறாத நேர்மையோட மதிப்பை தான் இந்த 2000 வருஷம் கழிச்சும் இந்த குறள் நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு.